ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோல N3 கிராமர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஜேஎல்பிடில உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும் அண்ட் அதை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். எப்பவுமே நீங்க கொஸ்டின் படிச்சுட்டு டைரக்டா ஆப்ஷன்ஸை பார்த்து நீங்க வந்து ஆன்சர் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டை கனெக்ட் பண்ணி உங்களோட மதர் டங்ல யோசிங்க. ஸோ வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போதே அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆப்ஷன் நீங்க பார்த்துட்டு ஸோ ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அந்த பர்டிகுலர் வேர்ட்க்கு மேட்ச் ஆகாது அப்படின்றத எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா டைரக்டா அந்த வேர்ட்க்கான ஈக்குவலன் கிராமர் உங்களுக்கு ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது தெரியும் அப்படின்னா டைரக்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு அதுலயே ஆன்சரை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பாருங்க. இல்லை எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா அப்போ நீங்க ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற வேர்டை பார்த்தீங்க அப்படின்னாலே ஸோ அதுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 ஆர் 2 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ எது ரிலேட்டடா பேசுறாங்க அப்படின்றத வச்சு நீங்க வந்து ஸோ அந்த ஆன்சரை வந்து யோசிக்கலாம். ஸோ அப்போ நீங்க அந்த ஆப்ஷன்ல இருந்து பிக் பண்ணி அங்க நீங்க வந்து ஃபில் பண்ணி போட்டு கூட நீங்க இந்த ஆப்ஷன் வராது அப்படின்ற மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். இச்சிபான் சமுய் தொகிவா கோல்டா இருக்கும்போது நபேரியோரி ஸோ ஹாட் பாட் ஸோ நல்லா சூடான டிஷ் வந்துட்டு நல்லா இருக்கும் இல்லைங்களா? கரதாக ஆத்த தமருக்கரா ஸோ பாடி வந்து வார்ம் ஆகும் அதனால அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் ப்ராப்பரா உங்களுக்கு தமிழ்ல கனெக்ட் பண்ணும்போது ஈஸியா ஆன்சர் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவலன்ட் வேர்டை நம்ம ஆப்ஷன்ல பார்க்கலாம். இப்போதா இப்போதா அப்படின்றது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்படியே தான் நடக்குது அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த ஒரு கண்டினியூட்டி நம்ம ஒரு ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இப்போதா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்க வராது. நீ சிகாய் நாய் ஸோ சிகாய் நாய் அப்படின்றது தர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி நீ ககிரு இதுதான் பெஸ்ட் அப்படின்றது. கொத்தோதா ஸோ கொத்தோதா அப்படின்றது நீங்க நிறைய மீனிங்ல வந்துட்டு ஆஹ் இதுதாங்க விஷயம் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கும் படிச்சிருப்போம். அண்ட் என் டூல் நீங்க நிறைய மீனிங்ல படிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்க ஸோ திஸ் இஸ் தி கேஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல யூஸ் பண்ற ஒரு கிராமர் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் சான்பான் நீ கதிரு இல்லைங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நீங்க வர கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். நீபான் அமேகா நனி நனி ஒச்சினி கைமோனோனி இத்தே கொய்யோ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபுரனாய் உச்சினி கைமோனோனி இத்தே கொய்யோ. ஸோ மழை பெய்யாம இருக்கும்போதே ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க இல்லைங்களா? ஸோ மழை பெய்யறப்போ போயிட்டு வரலாம்னு சொல்ல மாட்டோம். ஸோ மழை வர மாதிரி இருக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால இந்த இடத்துல உச்சினி யூஸ் பண்றோம். ஸோ அதாவது இந்த உச்சினி கிராமர் பாயிண்ட்டை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு வச்சிடுறீங்க. மேபி அது பின்னாடி நடக்காம கூட போகலாம். அதனால ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெல்தியா இருக்கும்போதே ஃபுஜிசான் ஏறி பார்க்கணும். ஸோ அப்போ ஹெல்தியா இருக்கும்போதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கணும். அப்ப மழை பெய்யாம இருக்கும்போதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கணும். அதனால நம்ம இந்த இடத்துல ஃபுரனாய் உச்சினி சூஸ் பண்றோம். சான்பான் கொன்னை யசாஷிமம் தைவா கொதமுதைமா வக்கரு நானி நானி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹசுதா. ஸோ இந்த ஈஸியான ப்ராப்ளம் குழந்தைங்க கூட புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு கூட இது கண்டிப்பா தெரியும் அப்படின்றது இல்லைங்களா? ஸோ இதுல சுமோரி அப்படின்றது ஹேவிங் அன் இன்டென்ஷன் இல்லைங்களா? ஸோ இது பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். மோனோதேவா நாய் அப்படின்றது ஷுட் நாட் ஸோ இதை பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல நம்ம யூஸ் பண்றது. ஸோ எதுவுமே கண்டிப்பா வராது. தக்கேதா அப்படின்றது அது மட்டும்ன்ற மீனிங். ஸோ இந்த இடத்துல அதுவும் வராது. ஹசதா ஸோ அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்ற பாயிண்ட் மீனிங்ல சொல்லுவோம். ஸோ ஹசதா இஸ் தி ஆன்சர். எலிமினேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 4番私の子供はゲームをしている何々ひらがなを覚えました。The correct answer is உச்சினி இல்லைங்களா?
ஸோ இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தை கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போதே ஹிரகானாவ மெமரி பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஆக்ஷன பண்ணிட்டு இருக்கும்போதே, உங்களுக்கே தெரியாம அதுல ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல உச்சினி யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உச்சினியோட யூசேஜஸும் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா, அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பேஜ்ல செக் பண்ணிக்கோங்க. கவரினி அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப். ஸோ வரினி. ஸோ அது தேவையில்ல. உச்சினி அப்படின்றது ஸோ இந்த இடத்துல மீனிங் 2 மீனிங் இதுக்கு முன்னாடி வீடியோலயே நம்ம கொஸ்டின்லயும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ யூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி பிஃபோர் தி சிச்சுவேஷன் சேஞ்சஸ் அப்படின்ற மீனிங்ல இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கே தெரியாம ஒரு சேஞ்சஸ் நடக்கும் ஒரு ஆக்ஷன்ல. ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்றது. அடுத்தது தமேனி அது பர்ப்பஸ இண்டிகேட் பண்றது. ஸோ ஆன்சர் இதுக்கு உச்சினி. Goban, この本はクラス全員が来週までに読んでおく。わかりましたね。The correct answer is Koto. இந்த புக்க குராசு ஜென்னின்கா ஸோ கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு ரைஷு மதேனி நெக்ஸ்ட் வீக் உள்ள யொந்தேவுக்கு கொத்தோ அதாவது படிச்சு வச்சிருங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு சென்ஸை வந்து சொல்றாங்க. ஸோ அண்டர்ஸ்டுட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சென்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஜிஷோ ஃபார்ம்ல கொத்தோ கனெக்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாது அப்படின்னா நாய் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மோட்ல ஒரு ஸ்டாஃப் கன்வே பண்றதுக்கு யூஸ் பண்ற கிராமர் தான் இந்த கொத்தோ. ஸோ ட்சுமோரின்றது இன்டென்ஷன். ஹசு ஸோ ஹசு தா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதாங்க விஷயம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நோ டவுட் இன் தட் அப்படின்ற மீனிங்ல. அதுவே பெக்கி அப்படின்றது இட்ஸ் பெட்டர் டு டூ, பெட்டர் நாட் டு டூ அப்படின்ற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றது. பெக்கி பெக்கி தேவானாய் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பெக்கியும் கனெக்ட் ஆகாது. 6番、親、何々、子供の健康は一番大切なことだ。The correct answer is எஸ் நீ தொத்தே. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நீ தொத்தை யூஸ் பண்ணும். அதுவே நீ யொத்தே. ஸோ நீ யொத்தே அப்படின்றது டிபெண்ட் ஆன் ஓகேங்களா? ஸோ கண்ட்ரீஸை பொறுத்து லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும், கல்ச்சர் சேஞ்ச் ஆகும். அதனை பொறுத்து டிபெண்டிங் ஆன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த நீ யொத்தே ஓகேங்களா? ஸோ அதுவே நீ ஒய்த்தே அப்படின்றது ஆக்சுவலி அதை நீங்க அட் இன் திஸ் கேஸ் அப்படின்ற ஒரு மீனிங்ல யூஸ் பண்ற ஒரு இது. நீ சுய்த்தே அப்படின்றது அவனை பற்றி இல்லைங்களா? அவதாஷேவா நிஹோன் நீ சுய்த்தே ஹனஷிமஸ். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்றது ஜப்பானை பத்தி பேசுறேன் அப்படின்ற பத்தி அப்படின்றது அந்த சுய்த்தே. ஸோ அந்த இடத்துல நீ தொத்தே. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், அப்பாவை பொறுத்த வரைக்கும், அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த நீ தொத்தே. 7番、この童話の鍵は強く抑えり何々回してください。The correct answer is yes, யோனிஷித்தே. この童話の鍵はஸோ இந்த டோர்னுடைய சாவி சியோக்கு ஒசாயேரி யோனிஷ்தே. ஸோ அதாவது நல்லா ஸ்ட்ராங்கா வந்து உள்ள வந்து புஷ் ஆகுற மாதிரி டர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படின்றதுக்கு யோனி யூஸ் பண்ணுவோம். கரானிவா அப்படின்றது ஃப்ரம் தட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுவே உச்சினி அப்படின்றது 2 யூசேஜஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தபினி அப்படின்றது ஏ ஆக்ஷன் நடக்கிறப்பெல்லாம் பி ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றப்பெல்லாம் நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த தபினி யூஸ் பண்ணிக்கலாம். யோனிஷித்தே அப்படின்றது ஸோ அந்த மாதிரி அப்படின்றத கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ ஆன்சர் யோன்பான். ஹச்சிபான், அமெரிக்கானோ கான் கைவா வறுக்குனரு நனி நனி. The correct answer is நிச்சயமா இப்போதான். ஸோ அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து பேடாவே போயிட்டு இருக்கு. ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா இப்படியே தாங்க நடக்குது அப்படின்னு நீங்க ஒரு அதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டினியூட்டி ஆஃப் ஆக்ஷனை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த இப்போதா அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது பக்கரிதா அப்படின்னும் சொல்லலாம், இப்போதா அப்படின்னும் சொல்லலாம். பின்னாடி வந்து கண்டினியூ ஆகுறது ஒரு நெகட்டிவா நடக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹோதோ அப்படின்றது அந்த அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்
ஏசான் அளவுக்கு ஜாப்பனீஸ் பேசுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏசான் மாதிரி ஏசான் அளவுக்கு அப்படின்றதுக்கு ஹோதோ யூஸ் பண்ணுவோம். ககிரி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் நவுன் ஒரு ஆக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஹன்மென் அப்படின்றது ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு இச்சிபான். கியூபான் 同じ兄弟でも兄に何々弟はのんびりしている. The correct answer is குரபேத்தை இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல கம்பேரிசன் இல்லைங்களா? உனாஜி கியோதாய். ஸோ அதாவது ஒரே சிப்லிங்ஸ் தான். ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியை மீன் பண்ணுறாங்க. ஸோ அண்ணா அண்ட் தம்பியை கம்பேர் பண்ணும்போது ஸோ அண்ணாவை கம்பேர் பண்ணும்போது தம்பி வந்து ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்காங்க, ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காம் அப்படின்ற மீனிங்கில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படிங்கும்போது குரபேத்தே, ஹான்மன் அப்படின்றது ஆன் தி அதர் ஹேண்டுன்னு யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவாக கன்வே பண்ணுறதுக்கு ஹான்மன் யூஸ் பண்ணுவோம். ஸோ தோஷிதே அப்படின்றது ஸோ த்ரூ அப்படின்ற ஒரு மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் வராது. ஷிதாயினி அப்படின்றது ஸோ கிராஜுவலா அப்படின்ற மாதிரி ஸோ சூன் அப்படின்ற ஒரு மீனிங்ல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் தென் டிபெண்டிங் ஆன் அப்படின்ற ஒரு மீனிங்ல இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் என்டோ கிராமராக படிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் நீபான் குரபேத்தே. ஜூபான் சுமார் யோரி ஒய்ஷி மோனோவா நை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹௌதோ. ஸோ ஒய்ஃப்னுடைய ரியோரி அளவுக்கு டெலிஷியஸான ஃபுட் வேற எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? அதுதான் ஹோதோ. மதே அப்படின்றது அது வரைக்கும், தாக்கி அப்படின்னா அது மட்டும், சை அப்படின்னா இதுவும் அது மட்டும் தான். பட் மீனிங் என்ன அப்படின்னா ஸோ ஹாட் வாட்டர் மட்டும் இருந்தால் போதும், யார் வேணாலும் கப் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இந்த ஹாட் வாட்டர் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இந்த சைவை நம்ம யூஸ் பண்ணுவோம் கிராமர் பாயிண்டா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வராது. 11番、兄は子供の頃、病気何々でよく学校を休んだ. The correct answer is கச்சி. ஸோ அக்கா சைல்டு சின்ன வயசுல இருந்தப்போ அரவுண்ட் தட் ஏஜ் ஸோ ரொம்ப அடிக்கடி அவங்களுக்கு வந்து இல்லாயிடும். ஸோ இல்லாயிடுவாங்க. அதனால வந்து ஆஃபன் ஸ்கூலுக்கு லீவ் போடுவாங்க. ஸோ இந்த அடிக்கடி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ டென்ஸ் டு அப்படின்ற மீனிங்ல இந்த கச்சி அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஹோதோ அப்படின்றது அளவுக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டேன். ஸோ தராக்கே அப்படின்னா ஃபுல் ஆஃப். ஓகேங்களா? ஃபுல் ஆஃப் மட். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மட்டாக இருக்கு. ஸோ அழுக்கா இருக்கு. இந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தராக்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷிதாய் அப்படின்றது டிபெண்டிங் ஆன் அப்படின்ற மீனிங்ல நம்ம இப்போதான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் கச்சி. 12番、帰国する何々、家の周りの景色が変わっている. The correct answer is yes, தபினி. ஸோ தபினி அப்படின்றது ஏ நடக்கிறப்பெல்லாம் பி நடக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னோட கண்ட்ரிக்கு நான் திரும்பி அதாவது போறப்பெல்லாம் வீட்டினுடைய சரௌண்டிங் சீனரிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஏ நடக்கிறப்பெல்லாம் பி நடக்குது. நான் எப்பெல்லாம் வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் ஒரு சேஞ்சஸ். நான் எப்பெல்லாம் சென்னையில் மழை வருதோ அப்பெல்லாம் ஃப்ளட் வருது. ஸோ இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த தபினி. ஸோ தொக்கரு அப்படின்றது நீங்கள் ஜிஷோ ஃபார்ம் தொக்கரு அப்படின்னா ஆக்ஷன் இனிமேட்டுக்கு தான் நடக்க போகுது. அதுவே தா ஃபார்ம் தொக்கருன்னா ஆக்ஷன் இப்போ தான் நடந்துச்சு. ஸோ தேயிறு தொக்கரு அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுவே வந்து தோத்தோமோனி. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஏ இன்க்ரீஸ் ஆனால் பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மீனிங்ல யூஸ் பண்ணுறது. இதுவுமே நீங்கள் வந்து ஆன்டோ கிராமராக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மீட்சுக்கி அப்படின்றது பிகாஸ் ஆஃப் டியூ டு அப்படின்ற ஒரு மீனிங்ல யூஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் அட்வர்ப். 13番、食べ何々残してください. The correct answer is கிரேன கத்தரா. அதாவது ஃபுல்லா சாப்பிட முடியலன்னா மீதி வச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃபுல்லா முடிக்கணும், கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆகணும் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கிரி அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. தபி கிரி. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல இது வருது. அமத்தரா அப்படின்றது மீதி வைக்கிறத தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். அமரு அப்படின்ற வேர்ட். ஸோ வசரேத்தரா அப்படின்றது ஃபர்காட்ட.
ஸோ கக்கேத்தரா அப்படின்றது ஸோ அத வந்து பாதியிலேயே விடுறது. ஓகேங்களா? ஸோ ஒரு புக்க நீங்க படிச்சுட்டு பாதியில மீதி வச்சுட்டீங்க. ஸோ அத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு கக்கே யூஸ் பண்றது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் இச்சிபான். ஜோ யோன்பான் மிசுவு நொமனாய்தே இஷ்ஷூக்கன் மோ இக்கிராரேரு நானி நானி. The correct answer is ஹசுகா 9. ஸோ வாட்டர குடிக்காம 1 வீக் டியூரேஷன் வந்துட்டு வாழ முடியும் அப்படின்றது கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ஸோ இந்த வாய்ப்பே இல்ல அப்படின்றது தான் இந்த ஹசுகா 9. ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் நாளைக்கு லீவா இருக்க சான்ஸே இல்ல. ஸோ வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். ஓகேங்களா? ஸோ பெக்கி தேவா நாய் அப்படின்றது ஷுட் நாட் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஸோ ஹசுதா அப்படின்னா ஸோ இதுதான் விஷயம் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு. பெக்கிதா அப்படின்றது யூ ஷுட் டூ இட் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்றது. ஸோ அதனால கண்டிப்பா எதுவுமே வராது. ஜுகோபான் பாத்தி நீ வா たくさんの人が来ると思ったが、予想何々少なかった。The correct answer is நீ ஹான்ஷிதே. ஸோ பார்ட்டிக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரிடிக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட் அப்படின்னாலே நீ ஹான்ஷித்தே இல்லைங்களா? ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது நீ தொத்தே அப்படின்றது அதனை பொறுத்து, தோஷித்தே அப்படின்றது ஆக. ஸோ இந்த கப்ப நான் பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐம் வொர்க்கிங் ஆஸ் அன் என்ஜினியர். அந்த ஆஸ் தான் இந்த தோஷித்தே. ஓகேங்களா? வதாஷி வா என்ஜினியர் தோஷித்தே ஹதரைத்தே இமாஸ். ஸோ அங்க யூஸ் பண்றது இந்த தோஷித்தே. தொத்தோமோனி அப்படின்றது ஏ இன்க்ரீஸ் ஆனா பி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மீனிங்ல யூஸ் பண்றது. இதுவும் நீங்க N2ல கிராமரா பார்ப்பீங்க. ஸோ கிராமரை எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட்டு கிராமருக்கான மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஸோ எலிமினேஷன் ப்ராசஸில் ஆன்சர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா ஸோ டேரெக்டாக கொஸ்டினை படிச்சுட்டு ஸோ அந்த பிளாங்க்ல என்ன ஆன்சர் வரும்ன்றதை யோசிச்சுட்டு அதுக்கான வேர்ட்ஸை நீங்கள் ஆப்ஷனில் தேடினாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிகிதோ கோசைமாஷிதா.